இன்றைய தினம் மேதினி போற்றும் மேதின புரட்சிகர வாழ்த்துக்களை உழைக்கும் வர்க்கத்திற்கு, பாட்டாளி மக்களுக்கு நானும் ஒரு சக தொழிலாளி என்ற அடிப்படையில் புரட்சிகர மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க பிரிவினருக்கு மேதின வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் வாழுகின்ற பாட்டாளி மக்கள் வர்க்கத்திற்கு என்னுடைய மேதின புரட்சிகர வாழ்த்துக்கள். உண்மையான செய்திகளை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று மதுரை என்பதில் செய்திகளை வெளியிட்டு வருகின்ற, வளர்ந்து வருகின்ற பாட்டாளி வர்க்கமான கேள்வி சேனல் உரிமையாளர் நெறியாளர் சிவசாமி அவர்களுக்கு மேதின புரட்சிகர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேதின வாழ்த்துக்களை வந்து சம்பிரதாயமா சொல்ல வேண்டியதில்லை, உணர்ச்சியோட உள்ளத்தோட நாம் சொல்ல வேண்டிய விஷயம். கொத்தடிமைகளாக தொழிலாளர்களை வைத்திருந்தார்கள். பண்ணையார்கள், நிலக்கிழார்கள் கொத்தடிமைத்தனமாக தொழிலாளர்களை வைத்திருந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு உரிமைகளை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக 8 மணி நேரம் வேலை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு சிகாகோ மாநகரிலே இரத்த புரட்சியால் நமக்கு கிடைத்த பயன்தான் இந்த 8 மணி நேர வேலை. மிகப்பெரிய புரட்சி. அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு 8 மணி நேர வேலை உறுதிப்படுத்தப்பட்டு நாமெல்லாம் இந்த நாளை மறக்க முடியாத நாளாக, மேதின புரட்சிகர நாளாக பாட்டாளி வர்க்கத்தினர் உவகையோடு கொண்டாடுகின்ற ஒரு நாள். தீபாவளியை கொண்டாடுற அளவுக்கு கொண்டாட மாட்டேன், மூட நம்பிக்கை கொண்டாடுவேன். ஆனா பாட்டாளி வர்க்கத்திற்கு உரிமையை பெற்று தந்த நாள்னு நினைக்க மாட்டேன். அதை சொல்லித்தரல. நம்ம இந்த மேதினத்தை கொண்டாடல திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மேதினத்தை கொண்டாட முதல் உரிமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. நீங்க நீதி கட்சி காலத்துல மேதினத்தை கொண்டாடியவர்கள் இங்கே சக்கரை செட்டியார். அதை சொல்லணும்ல, திமுக பயிற்சி அரங்கத்தில் சொல்லணும். அண்ணா திமுகவுக்கு திராவிடம்ன்றே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்புறம் எப்படி விசில் சத்தம் கேட்கும்ல, அணில் குஞ்சு வருவான்ல, இதை சொல்லணும்ல. சக்கரை செட்டியார் யாருன்னு யாருக்கு தெரியும்? சக்கரை செட்டியார் மேதின புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லி இங்கே மேதினத்தை கொண்டாடுறதுக்காக தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களை, நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆளுது, ஆங்கிலேய நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறான், நம்ம திருவிக்காவில் நாடு கடத்து உத்தரவு போட்டேன். எதுக்கு? மேதினத்தை கொண்டாடினதுக்கு. அன்றைக்கு பெரியார் அவர்கள் நீதி கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தார். திருவிக்கா அவர்களை, சிங்காரவனர் போன்றவர்களை நாடு கடத்தும் உத்தரவை நீதி கட்சி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அழுத்தம் கொடுத்து திரும்ப பெறவில்லை என்று சொன்னால், நான் நீதி கட்சி கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெறுவேன், பயங்கரமான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும் என்று பெரியார் பேசினார். திருவிக்கா அவர்கள் நாடு கடத்தும் உத்தரவை திரும்ப பெற வைத்தவர் எங்கள் தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. தலை நிமிர்ந்து பெரியார் என்ன கிழிச்சாரு, பார்ப்பன கடப்பாறையை வச்சு பெரியார் கோட்டை இடிப்புன்னு சொல்றானே, மானம் கட்டவன். இந்த தேர்தலில் காணாம போயிடுவாங்க கொள்ள பேரு. இதெல்லாம் நம்ம இளைய தலைமுறைக்கு சொல்லித்தராவுடைய விளைவு அட்டக்கத்திக்கு காரம் பின்னாடி போறா. வேதனையோட நான் பேசுறேன். நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னு கேட்டா, ரொம்ப வேதனையோட பேசுறேன். திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய வீறு கொண்ட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த மேதினத்தை குடியரசு இதழில் எழுதினது நம்முடைய தந்தை பெரியார். பெரியார் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு முன்னாடிதான் காம்ரேட், தோழர் என்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார். அப்புறம் தான் பொதுவுடைமை இயக்க சொன்னோம். தலை நிமிர்ந்து சொல்லணும்ல திராவிட இயக்கத்துக்கார. காம்ரேட் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் தந்தை பெரியார், தோழர் என்ற வார்த்தையை சொன்னவர் தந்தை பெரியார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை
முதலாக தமிழில் வெளியிட்ட இதழ் குடியரசு இதழ். அதற்காக தண்டனை பெற்றவர் பெரியார் அண்ணன் பெரியார் அவதாரங்கள். எவ்வளவு பெரிய வரலாறுக்கு சொந்தமான திராவிட இயக்கத்தை சினிமா நடிகளோட உல்லாசமா கொஞ்சியும் சினிமா நடிகளோட மடியில படுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கோட்டையை பிடிப்போம், ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னா திராவிடக்கு மிதிச்சிட வேணா. நமக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய கொள்கை என்ன? நமக்கு இருக்கக்கூடிய லட்சியம் என்ன? இளைஞர்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சொல்லி கொடுத்துடைய தவறுதான் இன்றைக்கு விசில் சத்தம் கேட்குது. விசில உடைச்செறியன நாடு ஆபத்தா இருக்கு. நான் மேதனத்துல சொல்றேன். மேதனத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசுவானா விஜய்? மேதனம் என்னன்னு தெரியுமா? எங்க நடந்த புரட்சின்னு தெரியுமா? இன்னைக்கு மே தினத்தை நம்ம சிறப்புமா கொண்டாட வேண்டிய இயக்கம் திராவிட இயக்கம். தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே சீரும் சிறப்புமா சொல்லணும்டா, தலை நிமிர்ந்து சொல்லணும்டா. இந்தியாவிலேயே மே தினத்தை அரசு விடுமுறையுடன், சம்பளத்துடன் கூடிய விடுமுறையுடன் இந்தியாவிலேயே முதல் விடுமுறை விட்ட ஆட்சி திமுக ஆட்சி. விட்டவர் தலைவர் கலைஞர். இந்தியாவிலேயே மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா இந்தியாவிலே மே தினத்தை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அப்படின்னு அறிவித்த தலைவர் கலைஞர். அது மட்டும் நின்றார் அவரு. விபி சிங் பிரதமர் ஆனதுக்கு பின்னாடி இந்தியா முழுவதும் மே தினத்துக்கு இன்னைக்கு விடுமுறை விட வைத்தவர் விபி சிங்கை வற்புறுத்தி அதை செய்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர், அன்றைய முதலமைச்சர். எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு இருக்கு. நீங்க கலைஞர் காலத்துலதான் ஆளை வச்சுட்டு இழுத்துட்டு ஓடுவான். கை ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா. கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மன்னைக்கு நீங்க கல்கத்தா டெல்லியில இருக்கு. மனிதன் இழுத்துட்டு ஓடலாமா அப்படின்னு மாற்றி அமைச்சவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு இறந்த உடனே அவன் குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க? 10,000 ரூபாய் அறிவித்த ஒரு கலைஞர். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் பேசுறாங்க சில பேர். சம்பள கமிஷன் அறிவித்தவர் கலைஞர். வாரியங்களை தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உருவாக்கியவர் கலைஞர். புரட்சிகரமான திட்டங்க கலைஞர். அதை சொல்லணும்ல. ஸ்டாலின் பேர் வச்சிருக்காருன்னா எப்படி? திராவிட இயக்கத்துல வந்தவர் ஸ்டாலின் பேர் வச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியிலே புரட்சிகர தலைவர் ஸ்டாலின். லெனின் கூட பேர் வைக்கல. அப்ப கலைஞருடைய என்ன எப்படி? ஒரு கிழவனின் கனவு முதல் நாவல் எழுதுறாரு கலைஞர். ஒரு கிழவனின் கனவு. அந்த நாவலுக்கு கதாநாயகன் யாருன்னு கேட்டா ஸ்டாலின் பேர் வைக்கிறார். அப்ப எப்படி ஒரு புரட்சிகரமான ஆளு? நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பெருமையா இருக்கு. நாங்களாம் படிச்சு தாண்டா திராவிட இயக்கம். செங்கோட்டை மாதிரி நாங்க போய் விசில்கிட்ட போயிருக்க முடியாதா? நாங்கள் ஒரு பக்கம் விசில் ஊயிருக்க முடியாதா? சரி, ஒரு நொடி தலைவரா ஒத்துக்கிறோமா? எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய திராவிட இயக்கத்தை படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த வரலாறு படைக்கும் நினைக்கிறோம் தமிழ்நாட்டில். அண்ணா சொல்லுவார், எஸ்ஏ டாங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை உட்கார வைத்து அண்ணா பேசினார் மெரினா கடற்கரையில். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் சொன்னார். கருப்பு சிவப்பு கழகம் தெரியுமா? அண்ணா சொன்னார், கருப்பு சிவப்பு என்ன? அந்த நாடு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறது. வடவரில் பொருளாதார சுரண்டால் மூடி இருக்கிறது. அதுதான் கருப்பு. அந்த கருப்பை போக்குவதற்கு நாங்கள் ரத்தம் சிந்துவோம். அதுதான் சிகப்பு. கருப்பு முழுமையாக போக்கப்படும் போது நாங்கள் முழுமையான சிகப்பாக மாறுவோம். அதான் கம்யூனிஸ்ட். தான் அண்ணா சொன்னார். நாங்கள் உண்மையான கம்யூனிஸ்ட். தமிழ்நாட்டிலே முதலாளிகள் பஸ்களை வச்சிருந்தாங்க. போக்குவரத்து ஃப்ரீ ஆக்குனாதான் எல்லா தொழிலும் நடக்கும். இன்னைக்கு கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு நம்ம பேருந்தை கட்டணமில்லா பேருந்து கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து விவசாய சந்தைக்கு கொண்டு வரவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உழவர் சந்தைக்கு.
பெண்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். குக்கிராம் வரைக்கும் பேருந்து போகுதுன்னு சொன்னா முதலாளிகள் கையில் இருந்த பஸ்களை தேசிய உரிமையாக்கிய தலைவர் இந்தியாவிலேயே கலைஞர். அதனாலதான் இன்னைக்கு நகரங்கள்ல இருந்து பஸ் போக்குவரத்து இல்லாத இருந்து சிட்டிக்கு வந்தான், கிராமத்துல இருந்து குக்கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தான், படிச்சான். பாட்டாளி வர்க்கத்திற்கு திராவிட இயக்கம் செஞ்ச சாதனை எவ்வளவு எண்ணில் அடங்காது, கணக்கில் அடங்காது. அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மணலி கந்தசாமி சொன்னார், சட்டமன்றத்திலே பேசினார். கலைஞர் நில உச்சரவு சட்டம் கொண்டு வந்தார். இவ்வளவுதான் ஒருத்தர் நிலம் வச்சுக்கிறணும். அது கம்யூனிஸ்ட் கட்சி லெலின் கொண்டு வந்த திட்டம். அத தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் கலைஞர் நில உச்சரவு சட்டம் கொண்டு வந்த மணலி கந்தசாமி பேசினார். நாங்கள் ரத்தத்தால் செய்ய வேண்டிய புரட்சியை கலைஞர் பேனா மை துளியால் செய்து காட்டியிருக்கிறார் என்று மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசுகிறார். சொல்லணும்ல இளைய தலைமுறைக்கு. கலைஞரின் உடன்பிறப்புகளேன்னு சொல்றார் தளபதி ஸ்டாலின். உள்ளம் நெகிழ்ந்து சொல்கிறார். அந்த உடன்பிறப்புக்கு சொல்லி கொடுங்க. எப்படி 1000 ரூபாய் கொடுக்கறது, எப்படி 500 ரூபாய் கொடுக்குறது மூர்த்திக்கு தெரியுமா, நேருக்கு தெரியுமா? ஏவா வேலை பேச சொல்லுங்க. என்ன மாதிரி இப்ப எண்ணிலடங்கா திட்டங்கள், எண்ணிலடங்கா செயல்கள். இன்னைக்கு மே தினத்தை நினைச்சு போகும்போது எனக்கு இன்னைக்கு இந்த மே தினத்துல 8 மணி நேரம் வேலை கலைஞர் சொன்னாரு, 6 மணி நேரம் வேலையா மாத்த வேணும்னு சொன்னார். எவ்வளவு பெரிய புரட்சிகர திட்டம் பாருங்க. 3 ஷிப்டா மாத்தணும், இன்னும் 2 மணி நேரம் குறைக்கணும். ஏன்னா மக்கள் தொகை கூடி இருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இன்னும் வேலை பளுவை குறைக்க வேண்டும். 6 மணி நேரம் வேலை என்ற கோரிக்கையை கலைஞர் வைத்தார். இன்னைக்கு பாருங்க, ஒன்றிய அரசு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக பாஜக அரசு 29 தொழிலாளர்களுக்காக போராடி பெற்ற சட்டங்களை 4 சட்டங்களாக குறைத்து இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு கொத்தடிமைகளாக இருப்பதற்காக சட்டங்களை உருவாக்கிறது. இன்னைக்கு எங்கேயுமே கம்யூனிஸ்ட் கட்சி பாவம் அவங்களால தொழிற்சங்கம் நடத்த முடியல. இப்ப நான்லாம் மதுரையில் சிறு குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்களாக்கா, என் வீட்டு அருகில எங்க தாத்தா, எங்க அம்மாவுடைய அப்பா வெள்ளைச்சாமி தேவரா அந்த மெஜ்ரா கோட்ஸ்ல வேலை பார்ப்பார். அவர் நாங்கள் சின்ன வயசுல பார்க்க போவேன். ஆணும் பெண்ணும் சரிசமமாக, நான் சொல்றது 1970 காலகட்டங்கள்ல 12,000 பேர் 20,000 பேர் வேலை பார்த்தாங்க. ஆரியமில்னு சொல்லுவாங்க, ஆரியமில். அவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க. மதுரையை சுத்தி வேற தொழிலே கிடையாது. கிராமங்கள்ல அன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கிராமங்கள்ல மழை இல்லை, எல்லாம் நகரத்துக்குள்ள வந்தது. அப்பதான் அவர் வரும்போது மெஜ்ரா கோட்ஸ், பாண்டியன் மில், மீனாட்சி மில், விசாலாட்சி மில், மிசோரிய மில், இவ்வளவு மில்லு இருந்துச்சு. பறவை மில்லு, தேனூர் மில்லு, இவ்வளவு இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தொழிலாளி வேலைக்கு போயிட்டு வந்துருவேன். இன்னைக்கு இவ்வளவு மில்லு அபார்ட்மெண்டா மாறிச்சு. மூடிய ஆலைகளை திறக்க வேண்டாமா? ஒரு முறை ஆலை தொழிலாளர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது தீபாவளிக்கு போனஸ் கேட்டு பயங்கரமான போராட்டம். தீபாவளி 4 நாள் தான் இருக்கு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அமைத்து விட்டு அனைவரையும் முதலாளிகளை பூரா கோயம்புத்தூர்ல உட்கார வச்சு மில் முதலாளிகளை கலைஞர் பேசினார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பேசினாரு. அவங்க ஒத்து வரல, நாங்க போனஸ் கொடுக்க முடியாது, தொழிலாளிக்கு இவ்வளவு தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப கலைஞர் சொன்னார், அவரே உட்கார்ந்தார். பேச்சுவார்த்தையில சொல்லணும், திமுக வரலாறு இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், நிறைய சாதித்திருக்கிறோம், சாதனைகள் ஆற்றியிருக்கிறோம், வேதனையோடு பேசுறேன், இளைஞர்களுக்கு வரலாறை சொல்லிக் கொடுங்கள். கலைஞர் முதலமைச்சர் ஆலை முதலாளிகளுடன் பேசினார். இன்னைக்கு ஆலை முதலாளி தான் திமுக எம்எல்ஏ வர முடியும். ஆலையில வேலை பார்த்த சாதாரண ஆள் திமுக எம்எல்ஏ வர முடியாது. அன்னைக்கு ஆலை தொழிலாளி எம்எல்ஏ ஆக்கி காட்டினார் அண்ணா கலைஞர்லாம். இன்னைக்கு ஆலை வச்சிருக்கணும், 10 ஆலை இருந்தா தான் இன்னைக்கு தொழில். மது ஆலை அதான் நடந்துகிட்டு இருக்கு. யார் ஆலை முதலாளி தானே எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிமுக திமுக கல்லூரி வச்சிருக்கணும், தன்னாட்சி கல்லூரி, பூரா கல்லூரிகள், பளிங்கு மாளிகைகள், வெள்ளை மாளிகை மாதிரி மாவட்ட செயலாளர் இருந்தா சாதாரண கடைக்கோடி தொண்டை எப்படி வீட்டுக்கு போவேன்? வீடை பார்த்தாலே அவனுக்கு கீழே மயக்கப்பட்டு விழுந்துருவேன். அப்படி இருக்கு இன்னைக்கு. அன்னைக்கு கலைஞர் பேசினாரு முதலாளிகிட்ட, நீங்க எல்லாம் நாங்க சொல்ற போனஸை கொடுக்கலன்னா நஷ்டமா விடுன்னு சொல்றீங்களா, உங்க நஷ்டத்தை நான் அடைச்சிடறேன், உங்களுடைய தொழிற்சாலை எவ்வளவு என்னன்றது கொடுங்க, எல்லாத்தையும் தேசியமாக்கிறேன், கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன், நாங்க போனஸ் கொடுக்குறோம். அரண்டு போயிட்டேன்.
அவருடைய எண்ணம் வேகமான எண்ணம் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தனை, கம்யூனிஸ்ட் சிந்தனை. அதனாலதான் ஸ்டாலின் பேர் வச்சார். அதனாலதான் பஸ்களை கடுமையான எதிர்ப்பு. டிவிஎஸ்க்கு நமக்கு என்ன, டிவிஎஸ் ஐயங்கார் தான் பஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க மதுரையில். நீங்க அவன் மெயினான ரோட்ல தான் ஓட்டுவான். விக்கிரமங்கலத்துக்கு பஸ் வந்துச்சா? நீங்க பேசுற கருணாநிதியை ஒழிச்சிருவோம், திமுக ஒழிச்சிருவோம், விஜய் என்னடா விஜய் கிழிச்சான். நீ கப்பலூருக்கு பஸ் வருது, சின்ன ஊருக்கு பஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் கலைஞர். அரசு பஸ் டிவிஎஸ் விட்டானா? அதனால ஆலை முதலாளிகளை மிரட்டினார் கலைஞர், உடனே போனஸ் கிடைச்சிச்சு. இந்த மே தினத்துல என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, இன்னைக்கும் தொழிலாளி ஒடுக்குமுறை இருக்கு. இப்ப என்ன செய்யறான், 8 மணி நேரம் வேலைக்கு போய் என்ன பண்றான், அவன் திருமண திட்டம் சொல்லி பிள்ளைகளை பூராத்திய அங்கேயே ஆலைக்குள்ளேயே ஹாஸ்டல் மாதிரி வச்சு திருப்பூர் பகுதியில், ஈரோடு பகுதியில், கோவை பகுதியில் நடக்குது. 8 மணி நேரம் வேலை இல்லை, 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அதுக்கு காரணம் ஒன்றிய அரசு சுமங்கலி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை வச்சு, உங்களுக்கு திருமணத்துக்கு நீங்க 4 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு இவ்வளவு தர்றோம் அப்படின்னு 3 நேரம் சாப்பாடை போட்டு இவனே உள்ள ஹாஸ்டல் மாதிரி வச்சு 12 மணி நேரம் வேலை வாங்குறான். இவ்வளவு சுரண்டல் ஒர்க்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு பாருங்க. 8 மணி நேரத்துக்காக ரத்தம் சிந்தி போராடி இந்த மே தினத்தை கொண்டாடுற இந்த நேரத்தில் சொல்றேன், நடந்துகிட்டு இருக்கு. தொழிலாளர் ஒடுக்குமுறை, இதைத்தான் நம்ம எதுக்கணும். இந்த ஆலை அதிபர்கள் யாருன்னு கேட்டா திராவிட இயக்கத்தில் இருக்கான், திமுக தலைவரா இருக்கான், அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கான். அப்ப என்ன செய்யறது? ஒரு காலத்தில் தொழிலாளிக்காக போராடினா இப்போ முதலாளிக்கான கட்சியா மாறலாமா? நம்ம இன்னைக்கு இருக்கு நிலவரம். அது மாதிரி காலையில பேருந்து அனுப்பிச்சு விட்டு கிராமத்தில் வேலையை கூட்டு வர சொல்லி காலை உணவை கொடுத்துட்டு மதிய உணவு கொடுத்துட்டு மாலை வரை வேலை வாங்குறாங்க. இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. இந்த மே தினத்தில் சொல்றேன், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தால் முதலமைச்சருடைய நல்ல திட்டங்களை பாராட்டுவோம். இந்த மாதிரி சுரண்டல் வர்க்கத்தை ஆலைகளில் நடத்துகின்ற சுமங்கலி திட்டம், ஆலைகளில் தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற இந்த திட்டத்தில் எதிர்த்து போராடுவோம், உரிமைகளை பெறுவோம். தொழிலாளர் வர்க்கத்திற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே தன்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு தொழிலாளர் உரிமைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது, உரிமைகளை பறிக்கின்றது. பாஜக அரசு அம்பானிக்கும் அதானிக்குமான அரசாக இருக்கிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் தொழிலாளர்களை இன்னைக்கு பணைய கைதிகளாக விட்டுக் கொண்டிருக்கிறது. கொத்தடிமை முறை மீண்டும் தமிழகத்திலே அமலாகிறது. விவசாய கூலி தொழிலாளர் சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். அதனால இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் போது நாம் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கோம். அணில் குஞ்சில் அளப்புற ஒரு பக்கம் தாங்க முடியல, என்ன செய்ய போறான்னு தெரியல. மக்களை அறியாமல் வைத்திருக்கிறாங்க. திராவிட இயக்கம் வீர்கொண்டு எழுத வேண்டும். கொள்கை லட்சிய இயக்கமாக மாற வேண்டும். கொள்கை லட்சியம் இருக்கின்ற வரை இந்த கோட்டையை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அதான் எங்களுடைய எண்ணம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே உண்மையான திராவிட இயக்கமாக திகழும். தொழிலாளி வர்க்கத்திற்காக லட்சியமாக கொள்கையாக திகழும் மே தின புரட்சிகர நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.